எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளையில இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் நாம தான் பார்க்கணும். அவ்வளவுதான், நமக்குன்னு பொறுப்பு வந்துருச்சு. ஆமாப்பா, இனி ஹஸ்பண்ட பாத்துக்கணும், மாமியார் மாமனார், அப்புறம் மொத்த வீட்டு பொறுப்பையும் நாம தான் மெயின்டைன் பண்ணணும். ஐயோ சிவானி, இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. இனி நமக்குன்னு ஃப்ரீ டைம் கிடைக்குமா? ஃப்ரீ டைம்ங்கறத விட இருக்கிற டைத்தை ஜாலியா மாத்திக்கலாம். எப்படி வேலை பார்க்கறதையா? எல்லாத்தையும் ஒரு லவ்வோட பண்ணுவோம். லவ்வோடயா? லவ் பண்ற வரைக்கும் அதெல்லாம் இருந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சாச்சு. இனி புருஷன் மேலயே லவ் இருக்குமான்னு தெரியலையே. ஏய் ஆவி. ஏய் சும்மா காமெடிப்பா. என் கண்ணுக்குட்டி மேல எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் இருக்கும். சரிதான் சரிதான். ஆனா ஹாசினி இனிமேல் பொறுப்பை நினைச்சு பயமா இருக்குன்னு சொன்னா. ஆனா எனக்கும் பயமா இருக்குடி. பயமா? உனக்கு என்ன பயம்? அதான்டி, நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இன்னைக்கு என்னடி ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்கு? தடுமாற்றம் மட்டும் இல்ல, பயமாவும் இருக்கு. என்னடி பயம்? சொல்லி தொலை. இல்ல, இன்னைக்கு தானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு எனக்கு பயமா இருக்குடி. நீ பயப்படுற ஆளு. ஆமாப்பா, நம்பிட்டோம். அதானே, மேடம்க்கு எந்த நேரத்துல என்ன நினைப்பு வருதுன்னு பாரு. அதான் இதுல பயம் வேற. பாவண்டி இன்னைக்கு கண்ணா. கண்டிப்பா. என்னது கண்ணா பாவமா? ஆமா. போங்கடி, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்ககிட்ட போய் ஷேர் பண்ணேன் பாரு. என்ன சொல்லணும்? அப்பனா யார்கிட்ட ஷேர் பண்ணுவ? என் கண்ணா கிட்டே போய் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டா? எதுக்குடி? நீங்க என்ன ஓவரா கிண்டல் பண்ணிட்டீங்க. அதனால நான் இப்பவே இங்க இருந்து போறேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கிறேன். ஓகே பை. நந்தினி, கட்டுனா கட்டுதான். கட்டலாம் இருக்கட்டும். அண்ணா அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் சைடு ரூம்ல இருக்கான். இந்த பக்கமா? எந்த ரூம்டி? நீ எல்லாம் வெக்கப்பட்டு ரோசப்பட்டு போறவ. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சுல, நான் போய் என் வீட்டுக்கார பார்க்க போறேன்னு உரிமையா சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு எதுக்குடி இவ்வளவு வீராப்பு? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா நீங்க கிண்டல் பண்ணுவீங்களோ நினைச்சேன். கிண்டல் பண்ணுவேன்னு நினைச்சு கிண்டல் பண்ண கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டியேமா. போதும் சிரிக்காதீங்க. ஆமா, நான் போய் என் கண்ணுக்குட்டியே பார்க்க போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி ஓகே, அப்புறம் பாய். ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணா கட் பண்ணாம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடியே அடி பாவி. சிவானி பாத்தியா என்ன ஒரு வில்லத்தனம்? ஆமா சரி ஓகே, இனி அவ நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டா. அவளை விடு. ஹாசினி, அடுத்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருவியா? ஆமா சிவானி, கண்டிப்பா படிப்பை விட்டுறக்கூடாது. இவ்வளவு நாள் அப்பா அம்மா கூட இருந்து படிச்சேன், இனி தமிழ் கூட இருந்து படிக்க போறேன். அவ்வளவுதான் டிஃபரண்ட். மிச்சப்படி படிப்புல எந்த மாற்றமும் இல்ல. சூப்பர் ஹாசினி. நீடி? நானா? எனக்கு நிறைய பிளான் இருக்குடி. நானா? சிவானி, நீயும் மேற்கொண்டு படிக்க போறியா? சூப்பர் டி. இப்படி கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம பிளான் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா மெயின்டைன் பண்ணு. ஐயா, படிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணல. படிக்க பிளான் பண்ணலையா? பிறகு என்ன பிளான்? அது ஒண்ணு இல்லடி, இவ்வளவு நாள் பாவம் அபிக்குட்டி தனியாவே விளையாண்டுருக்கா. இனி அவளுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்ல. தம்பி பாப்பாவா? ஆமாண்டி, அபிக்குட்டி எவ்வளவு நாள் தான் ஒத்தையிலே இருப்பா. சரிதான். அப்புறம் என்ன? இந்த வருஷம் ஃபுல்லா அபிக்குட்டி சத்துணவுதா. அடுத்த வருஷம் கேஜி சேர்க்கணும். அதுங்கள எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பாப்பாவை பார்க்கணும். ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அபிக்குட்டிய பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்து நான் ராம பார்க்கணும். அப்புறம் பாட்டிமா, என் அத்தை, மாமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். இவ்வளவுதான் என் பிளான். ஆனா நான் இத ரொம்ப ஜாலியா சந்தோஷமா செய்வேன். சரிதாமா, முழுக்க குடும்ப குத்து வழக்கா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எஸ் சரிதான், மெயின்டைன் பண்ணு. ஓகே ஹாசினி. என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? போய் அன்னைக்கு கூட உட்காந்து பேசிட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ அந்த சந்தோஷம் என்ன பண்ண? லாக்அப்ல இருக்காண்டா. இல்ல லட்சு, அவன் வெளியே மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு 10-15 வருஷத்துக்காவது உள்ள தூக்கி போடு. அதெல்லாம் போட்டலாம். அவன் மேல கொலை கேஸே இருக்கு. சரிடா, பெயில் எதுவும் நான் பாத்துக்கிறேன்டா. ராம், என்ன ராம்? இல்லடா லட்சு, அவனால சிவானி ரொம்ப பயந்துட்டா. நேரடியா நம்ம கிட்ட வந்து மோதி இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்டா. ஆனா சிவானி கிட்ட தப்புடா, ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணிட்டான். அன்னைக்கு கூட கடையில நீ வந்து ஆமாண்டா, அதுல இருந்துதான் அவன் மேல எனக்கு கோபம். அவனை உள்ள தூக்கி போடணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அப்பா முடிவெடுத்ததுதான்டா. டேய், உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேனே. இப்போதான்டா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்ன அந்த சந்தோஷ் கார்ல வரும்போதுல ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி பாலத்துல தொங்கிட்டு இருந்தான். பாலத்துலயா? ஆமாண்டா.
நான் தான் அவனை கை கொடுத்து தூக்கி காப்பாத்தினேன். காப்பாத்துனியா? டேய் டேய் மடையா, அவனை எதுக்குடா காப்பாத்துன? அன்னைக்கே போய் தொலையட்டும்னு விட்டுருந்தா கல்யாணத்துல இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? ஏ ராம், கல்யாணத்துல நடந்த பிரச்சனையை மட்டும் பாக்குற, நான் போலீஸா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பாக்குறேன். அன்னைக்கு நான் போகட்டும்னு விட்டுருந்தா அதோட போய் தொலைஞ்சிருப்பான். நம்ம ரொம்ப நல்லவனா சாவறோம்னு நினைப்பிலே செத்துருப்பான்டா. தப்பு பண்ணவன் தப்ப உணரணும், அதுக்கு அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். அதுக்காகவே அவனை அன்னைக்கு காப்பாத்தி இங்க கல்யாணம் வரைக்கும் அவனை இழுத்துட்டு வந்து அவன் வாயாலே அவன் தப்பெல்லாம் பேச வச்சு டைரியில இருந்து அவனோட வாக்கு மூலம் கூட சொல்லலாம். பாவம் பயப்பட அவனா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கானே. எல்லாத்தையும் ஒண்ணு செத்து தூக்கி உள்ள போட்டிருக்கேன். இனி அவனால வெளியே வரவே முடியாது. அப்புறம் அண்ணியோட அம்மா கிட்ட இருந்து நிறைய சொத்து ஏமாத்தி வாங்கினாங்களாமே. ஆமாண்டா, உனக்கு எப்படி? விசாரிச்சேன்டா. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் கேஸ் போட்டிருக்கேன். டேய் லட்சு, ஆனா அதுல அவங்க அம்மாவை எதையும் இழுக்காத. ஏன்னா அவன் கூட இருந்தது ஃபுல்லா அவங்க அம்மா தான். மண்டபத்துல எந்த அளவுக்கு அழுதாங்கன்னு பாத்தியா? தாய் பாசம் கண்ணை மறைச்சிருச்சுடா. அதான் அவன் தப்புக்கு கூட நின்னுட்டாங்க. அதனால அவங்கள மட்டும் இல்லடா, அவங்கள எந்த விஷயத்திலும் சேர்க்க மாட்டேன். இனியாவது அவங்க நல்ல வாழ்க்கை வாழட்டும். டேய், நான் ஏற்கனவே சொல்ல வந்ததுதான். இந்த சந்தோஷால சிவானி மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதுக்காகவே அவனுக்கு பெரிய தண்டனையா வாங்கி கொடு. அவனை விட்டுறாதடா. அன்னைக்கு அந்த கடையில வச்சு நானும் அந்த நிலைமையில அண்ணிய பார்த்தேன்டா. அது எப்படி அவனை சும்மா விடுவேன்? நம்ம வீட்டு பொண்ணு மேல கைய வச்சா கைய வைக்கணும்னு நினைச்சான்ல, அதுக்காகவே அவன் காலம் பூரா யோசிச்சுட்டு ஜெயில தான் இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். சரிடா. சரி, இதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கடா. நீ கஷ்டப்பட்டது கூட நானும் அப்பா அம்மா யாரும் ஷேர் பண்ணிக்காம உன்னை தனியா விட்டு மேலும் கஷ்டம் தான் படுத்திருக்கோம். 3 வருஷமா தனியா நின்றுக்க. இனியாவது சந்தோஷமா இரு, சந்தோஷமா வாழ்க்கையா ஆரம்பி. புரியுதா? சரிடா. டேய், ஆனா ரொம்ப தேங்க்ஸ்டா. நீங்க எல்லாரும் இப்படி எனக்கு முன்ன வந்து நிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. டேய் ராம், எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்க நடந்துக்கிட்டோம். எல்லாம் எங்க மேல உள்ள தப்பு. சரி விடு, பழச பேச வேண்டாம். இப்போதைக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடவுள் திரும்பவும் நீ வாழணுங்கிறதுக்காக 2வதா ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்திருக்காரு. அத சந்தோஷமா அனுபவி. புரியுதா? சரிடா. அப்புறம் டேய், நீ எனக்கு தம்பி, அத மறந்துடாத. ஆமால. சரி, கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி பேசுவான்னு நினைச்சேன். வளர விடாதீங்கடா, வளரையே விடாதீங்க. எப்பவுமே அண்ணனுக்கு கீழேயே தம்பியை வச்சுக்கோங்க. டேய் ராமச்சா, சாதனா, சொல்லுமா. ராமச்சா, உங்களை எங்க அண்ணனுங்க கூப்பிட்டாங்க. அண்ணன்களா? திருவும் சக்தியுமா? ஆமா மச்சான். இதோ வாரேமா. வாங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். டேய், என்னடா? என்ன? உன்னதான் உன் மச்சாங்க கூப்பிட்டாங்களா? போ. டேய், இப்போடா, சும்மா பேசிட்டு வரேன். சரிதான். சாதனா மச்சான், என் தம்பிதாமா, நல்ல பையதான். பேசிட்டு கொஞ்சம் ராங்கா பேசினானா யோசிக்காத, சப்புன்னு கண்ணத்துல வச்சிரு. ஏன் சும்மா? ஏன் குழந்தையாடா? வீரத்தை தைரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணுமே. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், கிளம்பு. ஓகேடா, ஆல் த பெஸ்ட். ஓடா. வாங்கங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். பேசலாம் தானங்க கூப்பிட்டேன், அதுக்கே எப்படி முறைக்கிறீங்க? என்ன பேசணும்? ஏதாவது நம்ம லைஃப பத்தி. லைஃப பத்தியா? லைஃப பத்தினா நீங்க உங்க லைஃப பத்தி, நான் என் லைஃப பத்தி, அப்படி ஏதாவது பேசலாமே. எல்லாம் ஓகே தான். உங்க லைஃப பத்தி நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? சரி ஓகே, அப்பனா உங்க லைஃப பத்தி என்கிட்ட பேசுங்க. டேய் தம்பி, என்னடா? தம்பியா? ஆமாடா தம்பி, நீ போலீஸ்ங்கறக்காக ஓவரா பேசாத. அதுவும் என்கிட்ட வெச்சுக்காத. நான் யாருன்னு தெரியும்ல? ஆவுன்னா நான் யாருன்னு தெரியும்ல. ஏங்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தானே இருக்கீங்க? நம்ம சீஃப் டாக்டர் மாதிரி பேசுறீங்க. ஹலோ, நான் படிப்பை பத்தி பேசல. படிப்பை பத்தி பேசலையா? அப்பனா நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னா என் திரு அண்ணாவோட தங்கச்சி. ஏதாவது என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்க, திரு சக்தி ரெண்டு பத்தியும் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவேன். சரிதான். அழகா இருக்கிற பிள்ளைக்கு கொஞ்சம் அறிவு கம்மின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. என்ன? ஒண்ணு இல்ல, கிளம்புறீங்களா? டேய் தம்பி, என்னடா பேசாம இருந்த பிள்ளைய புடிச்சு பேசணும்னு கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு இப்ப எங்க அண்ணன்களை பத்தி சொன்னதும் பயந்து போ சொல்ற? டேய் தம்பி, நீ நிஜமாலே போலீஸ் தானடா? சொல்லுடா தம்பி, நீ நிஜமாலே போலீஸ் தானா? தெய்வமே, போதும். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டீங்க. இனி உங்ககிட்ட பேசணும்னு நான் கூப்பிட்டேனா பிஞ்ச செருப்பு வச்சிருக்கீங்களாங்க? ஐயோ இல்லையே. சரி விடுங்க. அப்பனா செருப்பு வேண்டாம். வீட்டுல ஏதாவது பழைய விளக்கமாறு? ஐயோ அதுவும் இல்லையே. கல்யாணத்தோட தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டோம். குப்பையில போட்டீங்களா? சரி ஓகே, அந்த குப்பையில போட்ட விளக்கமாறு எடுத்துட்டு வந்து அடிங்க.
ஓகேவா? இனி உங்களை கூப்பிட்டா புரிஞ்சதா? சீ, குப்பையில போட்ட விளக்கமாரே எடுக்கவா? வேண்டாம் வேண்டாம், வீட்ல புது விளக்கமா இருக்கு, அத கொண்டே உங்களை அடிக்கிறேன். எதுக்கு பிஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டு? டேய் லட்சுமண், விட்டா நிஜமாலே எடுத்துட்டு வந்து அடிச்சிருவா போல. இனி மறந்து போய் கூட கூப்பிடாதடா. கவிதா கிட்ட பேசிட்டீங்கல்ல? இல்ல சார், இனிமேல் தான் பேசணும். திரு, இனிமேல் தானா? ஐயோ, நீங்க ஏற்கனவே பேசிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லங்க, நீங்களும் பக்கத்துல இருந்து பேசினா நல்லா இருக்கும். நாங்க மட்டும் பேசி அவங்க ஏதாவது வேண்டான்னு மறுத்துட்டா திரும்ப அவங்கள நாங்க கம்பேர் பண்ண முடியாது. அதான். சரி, ஓகே திரு. கவிதா எங்க? இங்கதான் எங்க வீட்டுலதான் இருக்காங்க. கூப்பிட சொல்லிருக்கோம், இப்ப வந்துருவாங்க. ஓகே ஓகே. ஏ சக்தி, வாழ்த்துக்கள்டா. கொஞ்ச நேரம் போயிட்டு வரவங்கள நல்ல செய்தி சொல்லிருக்க. ஆமா ராஜு. சரி ஓகே, நல்லா பாத்துக்கோ. சரிடா ராஜு, பத்திரம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சா? எல்லாமே முடிஞ்சது திரு, ப்ராப்பரா. ரொம்ப சந்தோஷம். தங்கச்சிய மனக்கோலத்தோட கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மைதான் ராஜு, அந்த நிமிஷம் நம்ம தங்கச்சி சந்தோஷப்படுறத பாக்குறது அதெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணாலும் கிடைக்காது. கண்டிப்பா. டேய் திரு, சொல்லுடா. இல்லடா, நாமெல்லாம் பாரு அண்ணன்கன்னு சொல்லி சும்மா கெத்தா சுத்திட்டு இருக்கோம். ஆனா ராஜு பாரு சைலண்டா இருந்து தங்கச்சி பேர்ல 40 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கான். பாத்தியா? நாமெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி தெரியல. ரொம்ப வேஸ்ட் தான். நீயாவது கொஞ்சம் ஒழுங்கா வேலை பார்த்து நம்ம பொண்டாட்டி குழந்தைங்களுக்குன்னு சேர்க்கிற மாதிரி நம்ம தங்கச்சிங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்க்கணும்டா. நாமளும் இது மாதிரி செய்யறோம். செய்யறோம். என்னங்க இது, சபதம் போடுற மாதிரி இருக்கு? சபதமா என்னமோ, பேசுறதுக்கு நல்லா இருக்குல்ல. டேய், இல்ல இல்ல, பேசுனபடி செய்வோம்டா. திரு, ராம், திரு கூப்பிட்டீங்கன்னு. ஹே கௌதம் சார், வாங்க வாங்க. வந்தாச்சா? ஆமா ராம். கவிதா இங்கதான் ராம், நம்ம வீட்டுலதான் இருக்காங்க. கூப்பிட்டு வர சொல்லிருக்கு. ஓகேங்க. இங்க பாருங்க, இது நாமளா பேசி முடிவெடுத்தது. கவிதாட்ட பேசுறது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா நமக்காக அவங்க சரின்னு சொல்லக்கூடாது. அவங்க மனசார ஓகே சொல்லணும். ஓகேவா? ஓகே ராம். யாரும் கம்பேர் பண்ண வேண்டாம். இதுதான் உங்க அப்பா அம்மாவோட ஆசைன்னு சொல்லுவோம். ஹலோ ஹலோ, நீங்க யாரும் பதறாதீங்க. கௌதம் சார். ராஜு, நீங்க ஏன் எங்களுக்கு மேல பதட்டமா இருக்கீங்க? இல்ல ராஜு, கவிதாவை இவ்வளவு நாள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா பாத்திருக்கேன். இப்ப திடீர்னு இப்படி பேசும்போது ஆத்தாடி, எங்களுக்கு மேல இப்படி ஷேக் ஆகுறீங்க? இங்க பாருங்க, உங்க கையில தான் இருக்கு நீங்க பேசுறது. உங்களுக்கு ஓகே தானே? என்ன ராஜு, ஓகே இல்லாமையா நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்? பின்ன என்ன? அப்புறம் நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அந்த மாதிரி தான் வரும். ஆனா அழகா வாடா போடா நீ நான் கூப்பிட்டுக்கிறீங்க. என்ன மட்டும் எதுக்குங்க நீங்க நாங்க சார்னு என்னையும் உங்க கேங்ல ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு சும்மா வாடா போடான்னு பேசுங்க. வாடா போடானா? கௌதம் சார், நீங்க டாக்டர்ங்கிறத மறந்துடாதீங்க. டாக்டர்னா என்னங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க கூடாதா? என்னமோ நீங்க எல்லாம் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்னையும் பேர் சொல்லி சும்மா வாடா போடானே சொல்லுங்க. இல்லங்க, கொஞ்சம் பதட்டமாவது குறையுங்க, சொல்றத கேளுங்க. இல்ல இவ்வளவு நாள் உங்கள. டேய் சக்தி. என்ன? உன்னதான்டா சக்தி, நான் தான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல. டேய் திரு, அப்புறம் உன்னையும் தான். டேய் ராஜு. உள்ளேன் ஐயா. புரிஞ்சதுங்க. சரி புரிஞ்சதுடா கௌதம். இனி நீயும் எங்க கேங்ல ஒருத்தன். ஓகேவா? சரிடா, இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். அதெல்லாம் சரிதா கௌதம். ஆனா இப்போ உன் பிபி ஏறும் பாரு. பிபியா? வந்தாச்சா? திரு. கவிதா. என்ன திரு, கூப்பிட்டீங்களாமே? என்ன? கௌதம் திரும்பி பாரு. இல்ல ராஜு, ஒரு மாதிரி. ஐயோ பாரு கௌதம். அது. டேய் பாருடா. ஆ, திரும்பி பாருடா. இத பாக்குறேன். ஹே கௌதம் சார், நீங்களா? வாங்க வாங்க. ஆமா கவிதா. என்ன சார், காலையில மண்டபத்துக்கு வர டைம் இல்லையா? ஆமா, இல்லங்க. என்னாச்சு கௌதம் சார்? அது ஒண்ணு இல்லங்க. இல்லங்க, இருக்குங்க. ஏன் கொளறுது? சிச்சி, வளருது. சரிதான். திரு. கவிதா. என்ன திரு, கௌதம் சார் எதுக்கு வந்திருக்காங்க? என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? அது வந்துங்க, கௌதம் சார் உங்ககிட்ட பேசணுமா? என்ன பேசணும் கௌதம் சார்? அது வந்து கவிதா. என்னாச்சு சக்தி? ஹாய் கவிதா. இல்ல சொல்லுங்க கவிதா. என்னங்க, யாருமே சரியில்லை. ஆளாளுக்கு வளர்றீங்க, பதறீங்க. என்னாச்சு உங்க எல்லாத்துக்கும்? ராஜு. கவிதா, நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
என்னடா எல்லாரும் என்ன பாக்குறீங்க? ஹலோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? கவிதா, நான் சொல்றேன். சொல்லு ராம், என்ன விஷயம்? அது அது வந்து ம், ராம் ராம் டக்குன்னு சொல்லிடாத, கொஞ்சம் பார்த்து. பார்த்து சொல்றேன். ஆ, சொல்லு ராம். அது ஒண்ணு இல்ல கவிதா. நீங்க கௌதம கட்டிக்கிறீங்களா? கௌதம கட்டிக்கிறீங்களாவா? ராம் நல்லா சொன்ன, பார்த்து போட்டு உடச்சிட்டியே ராம். அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சிருச்சு. இனி நீ சமாளிச்சுக்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க, நாம போலாம். அவ்வளவுதானா? என்ன இல்ல, 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அது ஃபைனலா வந்து பாத்துக்கலாம். ம் ம் சரி, ஓகே, அப்ப நான் போலாம். கௌதம், பேசிட்டு வா. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஹால்ல நாங்க எட்டி பார்ப்போம். அப்ப 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கணும். ஓகே? சத்தம் இல்லாம இருந்தா எட்டி பாருங்க. ஐயோ அம்மான்னு கதற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா கதவை பூட்டிட்டு பின்வாசல் வழியா ஓடிடுங்க. கௌதம், செருப்படி விளங்குற. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு லவ் சொன்னா கன்ஃபார்ம் செருப்படி தான். திரு, கௌதம் கூப்பிடுறாங்கடா. உன்னதானே திருன்னு கூப்பிட்டா, நீ என்னன்னு கேளு. டேய், எங்களை வச்சு சொன்ன சொல்லிட்டோம். இன்னும் என்னடா? கட்டிக்கிறியான்னு மட்டும் கேட்டா என்ன செருப்பால அடிப்பா. நான் என்ன சொன்னேனோ அதை முழுசா சொல்லுங்க. டேய். திரு. கவிதா, சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுங்க. சரிதான், சரியான ஆளுடா இவன். எல்லாத்தையும் பேசிட்டு போங்க, ரொமான்ஸ்க்கு நான் ஓகேங்கிறான்டா. ஏன்? திரு. கவிதா. என்ன என்ன நடக்குது? ராம் என்ன சொல்றாங்க? கவிதா, நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோம். அது வந்து கௌதம்க்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். பிடிச்சிருக்கா? அதாங்க, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. திரு. சாரி கவிதா. உங்க பர்மிஷன் இல்லாம அவர் சொன்னதும் உங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது தப்புதான். ஆனா கௌதம் இதை எங்க கிட்ட சொன்னதும் என் கண்ணு முன்ன உங்க அப்பா அம்மா தாங்க வந்தாங்க. என்ன சொல்ற திரு? ஆமா கவிதா, உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ரொம்ப ஏங்கி கஷ்டப்படுறாங்க. கௌதம் பத்தி நாங்க யாரும் சொல்ல வேண்டியல, உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க இப்ப வெளிநாட்டுக்கு போனது, இந்த நிமிஷம் திரும்பி வந்தது, உங்க முகம் இந்த அளவுக்கு சரியானது எல்லாத்துக்குமே கௌதமோட பங்கு இருக்கு. அவரை பத்தி இதுக்கு மேல நான் நல்லது சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. கவிதா, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். திரு, என்ன பத்தி தெரிஞ்சே நீங்க இப்படி பேசலாமா? என்னங்க, வாழ்க்கையில தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க எந்த தப்பும் பண்ணல. நம்பி ஏமாந்துட்டீங்க, அவ்வளவுதான். ஏமாந்தது மட்டும்தான் உங்க தப்பு. அதுவும் அன்புக்காக ஏமாந்தீங்களே தவிர வேற எந்த விஷயத்துக்காகவும் இல்ல. இத ஒரு பெரிய கொலக்குத்த மாதிரி நினைக்காதீங்க. ஏ சக்தி. கவிதா, நல்லா யோசித்துதான் இந்த முடிவு எடுத்தோம். இனி உங்க விருப்பம். ஆனா இதுல உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கு, பாத்துக்கோங்க. டேய் வா. ஏய், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ கவிதாவை ஓகே சொல்ல வைக்கிறது உன்னோட சாமர்த்தியம். டேய், ஓகே சொல்ற வரைக்கும் பக்கத்துல இருக்கீங்களா? அதுக்கப்புறம் போனா போதுமா? டேய். ஏய், வாங்க வாங்க, இனி கதைக்காகாது. நாம கிளம்பலாம், அவங்க பாத்துக்கிட்டோம். ஏ திரு. பக்கத்துல வந்திருக்காளோ? ஐயோ, எத்தனை ஆபரேஷன் பண்ணிருப்பேன், ஒரு நாள் கூட கை கால் நடுங்கினது இல்ல. ஆனா ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து நின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். ஹலோ கௌதம் சார். எஸ், சொல்லுங்க, என்ன செய்து? என்ன செய்தா? ஓ, டாக்டர் பேஷண்ட பாக்குறீங்களா? ஓகே ஓகே, பாருங்க. எனக்கு ஒண்ணு செய்யலங்க, கிளம்புறேன். ஐயோ கவிதா. என்ன? ஐ லவ் யூங்க. கௌதம் சார். கவிதா, ரொம்ப ரொம்ப லவ் யூ. நான் இப்படி டக்குன்னு சொல்லிட்டேன்னு மட்டும் எதுவும் நினைக்காதீங்க. அப்புறம் ஐயோ இதே நினைப்போட நான் உங்ககிட்ட பழகணும்னு நினைக்காதீங்க. காலையில உங்களை பார்த்தேன், 6 மாசம் கழிச்சு உங்களை பார்த்ததும் திடீர்னு என் மனசுக்குள்ள என்னென்னமோ சொல்லுவாங்களே, மணி அடிச்சது, பழையர்னு லைட் எரிஞ்சது, அதெல்லாம் காலையில உங்களை பார்த்ததும் அப்ப அந்த ஒரு ஃபீலை உணர்ந்தேன். இவ்வளவு நாளா என் மனசுல ஒரு ஓரத்துல நீங்க இருந்தீங்க, அது காதல்னு புரிஞ்சது. என்ன கவிதா சிரிக்கிற? என்ன கௌதம் இதெல்லாம்? என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இப்படி பேசலாமா? ஏங்க போங்க, போய் வேலையை பாருங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனா? ஓ, உங்க பாஸ்ட சொல்றீங்களா? கௌதம், ஏற்கனவே நம்பி ரொம்ப ஏமாந்துட்டேன். இனி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கை போறான் எங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்துட்டு ஒரு டாக்டர் வேலைய அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு நான் போறேன். இதுக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடமே இல்ல. சாரி கௌதம். ஏய் கவிதா, ஒருத்தர் உங்களை காதல்ங்கிற வார்த்தையை சொல்லி ஏமாத்தனாங்கிறதுக்காக எல்லா ஆம்பளைங்களையும் குத்த சொல்லாதீங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்ல. இல்ல, நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. ஆம்பளைங்கனாலே நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. ஐயா, அப்பெல்லாம் பேசுவேனா? எங்க அப்பா மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை தாங்க இந்த அளவுக்கு நான் துணிஞ்சு வாழ்ந்தது. எப்படிங்க எல்லா ஆம்பளைங்களையும் குத்த சொல்லுவேன்? ஐயோ என்னங்க, நான் மடக்கி பேசலான்னு பார்த்தா நீங்க என்னையே ஓவர் டேக் பண்றீங்க. கௌதம். கவிதா, பழசெல்லாம் விடுங்க.
எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், அந்த சந்தோஷ் பத்தியும் தெரியும். முகத்துல எந்த அளவுக்கு காயத்தோட அந்த கஷ்டத்தோட என்னாலயும் முடியும்னு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒர்க் பண்ணீங்க. உங்களோட தன்னம்பிக்கை ஒரு இன்ச்சு குறையலங்க. இப்படிப்பட்ட உங்களை மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் வரும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க உடனே ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்ணவா? கௌதம், நான் சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வரேன். இல்ல கௌதம். நீங்க நல்லா யோசனை பண்ணியே சொல்லுங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைங்க, 5 வருஷம் 10 வருஷம்னாலும் சரி, இல்லாட்டி நம்ம வாழ்க்கை முழுவதும் சரி. வெயிட் பண்றேன். வெறும் பேச்சுக்கு இல்ல, உங்க மேல வச்ச பாசத்துக்கு. நல்லா யோசித்து இல்லாட்டி யோசிக்கலனாலும் சரி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். ஏய் கௌதம். கவிதாமா, அப்பா. கவிதா கண்ணு, இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு அப்பா உனக்கு கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனா நீ இப்படி ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்தேனா, இதை விட அப்பாவுக்கும் அம்மாக்கும் சந்தோஷம் எதுவும் இல்லடா. கௌதம் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதை விட கௌதம் காலையில இந்த விஷயத்த தீரு சக்தி கிட்ட சொன்னதுமே கௌதம் பத்தி ஆரம்பத்துல இருந்து எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. நம்பலாம்டா, ஒரு தடவை ஏமாறலாம், ஆனா திரும்ப திரும்ப ஏமாறதாண்டா தப்பு. அப்பா சொல்றேன், கௌதம் கிட்ட ஏமாற மாட்டேன். நீ சந்தோஷமா இருப்ப. இனி உன் இஷ்டமா. கவிதா, அப்பா சொன்னாதான் எங்க கூட மட்டும் இருக்கிறது நீ சந்தோஷம் நினைக்கலாம், ஆனா உன்னோட குழந்தைங்க கூட இருக்கிறது சந்தோஷம் நாங்க நினைக்கிறோம். இனி உன்னோட முடிவுமா, பாத்துடு. அப்பா. எதா இருந்தாலும் அப்பா ஏத்துக்கிறேன். யோசனை பண்ணி சொல்லு. வாமா. சரிங்க. அப்பா, அம்மா. இப்போ என்ன பண்ணலாம்? இல்லைங்க, பிள்ளைகளோட சாந்தி முகூர்த்தம் இங்க நம்ம வீட்லயே நடக்கட்டும். இங்க ஓகே தாங்க. தனித்தனியா பெட்ரூம் இருக்கு, அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனா பிள்ளைகளை மட்டும் தனியா விட்டுட்டு நாம எப்படி? இருக்கட்டும்க்கா, பக்கத்துல தானே வீடு, பிள்ளைங்க தனியா இருந்துக்குவாங்களே. இல்ல இல்ல, என் மருமக என்ன சொன்னானா, அவளும் இந்த மாதிரி தான். பிள்ளைகளுக்கு இங்கேயே சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணிடலாம். பெரியவங்க மட்டும் 2 பேர் ஹால்ல தங்கிக்கிட்டோம்னா ஆம்பளைங்களெல்லாம் மாடிக்கு போய் படுக்க சொல்லிடலாம். அப்புறம் இந்த வாசுகி திரு கை குழந்தை வச்சிருக்கிற எல்லாருமே பக்கத்துல சக்தி வீட்டுல போய் இருந்துக்கலாம்னு சொன்னா. அந்த மாதிரி பண்ணிடலாமா? எனக்கு ஏன்னா அதான் கரெக்ட்னு தோணுது. ரொம்ப சரிங்க. ஏன்னா நம்ம வீட்ல வயசு பிள்ளைகளும் இருக்குதுங்க. அவங்களோட திரு சக்தி ராஜு எல்லாம் சக்தி வீட்ல போய் படுத்துக்கட்டும். நீங்களும் சக்தி வீட்லயே இருந்துக்கோங்க. நானு ராதாக்கா, நீங்க, அப்புறம் பாட்டிமா, வெள்ளையம்மா பாட்டி, நாம 4 பேரும் இங்க இருந்துக்கலாம். ஏன்னா பிள்ளைகளை இங்க தனியா விட்டுட்டு நாம எப்படி? சரி, கரெக்டா சொன்னீங்க. சரிதாங்க, இதே மாதிரியே பண்ணிக்கலாம். கரெக்டா? எல்லாத்துக்கும் ஓகேவா? இது ரொம்ப நல்ல ஐடியாங்க. இங்க பெரிய ஆளுங்க இருந்த மாதிரி ஆயிடுச்சு, நாம எல்லாருமே அங்க மொத்தமா சக்தி வீட்லயே இருந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஓகே, இப்படியே செஞ்சிடுவோம். பாத்தீங்களா, இந்த ஐடியா எங்க மருமக கொடுத்தா. என் மருமகளுக்கு எம்மட்ட அறிவு, எவ்வளவு அழகா யோசிச்சிருக்கா பாருங்க. சரிதான், மருமகளை விட்டு கொடுக்காத மாமியார். ரொம்ப நல்லா இருக்குங்க. அது அப்படிதாங்க, ஒவ்வொரு நேரம் மனசு விட்டு விட்டு கொடுத்துருவேன். அப்புறம் புரியும் போது ரொம்ப வருத்தப்படுவேன். இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே கூடாதுன்னு உறுதி எடுத்திருக்கேன். இனி என் மருமகளையும் மக மாதிரிதான் நினைப்பேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 3 பொண்ணுங்களையும் ஒரு 2 பேர் போய் ரெடி பண்ணுங்க. அப்புறம் பொண்ணுங்களை ரெடி பண்ணக்குள்ள இங்க இருக்கிற எல்லா கூட்டத்தையும் சக்தி வீட்டுல கடத்துங்க. அவங்க அங்கேயே சாப்பிட்டோம், அங்கேயே தூங்கட்டும். நமக்கு தனியா சாப்பாடு? அத நான் பாத்துக்கிறேன். சக்தி வீட்டுல போய் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு தனியா இங்க நான் கொண்டு வந்துடுறேன். சூப்பருங்க. நான் போய் இந்த சின்ன சிறுசுக எல்லாத்தையும் அங்க பத்திட்டு போயிடுறேன். நான் வேணா பொண்ணுங்களை ரெடி பண்ண போவா? போங்கக்கா. சரி. சாந்தி, சொல்லுங்க. என் பேத்தி மட்டும் நான் கூட வச்சு படுத்துக்கிறேன். அவ கூட இன்னைக்கு ஃபுல்லா இருந்து பழகிட்டேனா, நைட் இன்னைக்கு நான் சரி, அபிக்குட்டியை மட்டும் இங்க விட்டுட்டு போறேன். சரி சரி, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சாச்சு. மிச்சம் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லி மணி ஆயிடுச்சு, சாயங்காலத்தை கடத்தியாச்சு. இனி ஆக வேண்டிய ஏற்பாட பண்ணுவோம். சரிங்க, நான் முதல் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அப்படியே அங்க போய் சமையல் வேலையை பாக்குறேன். சிவராத்திரி தூக்கம் ஏது? ஹே, கட் கட். டேய் சக்தி, ராஜு, திரு, ஏய் எங்க இருந்துடா வந்த? எங்க இருந்துதா? ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா இதெல்லாம்? ஓ, இத கேக்குறியா? அழகா இருக்குல்ல? அழகா இருக்கா? சரிதான். சரிடா, நான் போய் மொட்டை மாடியில படுத்துக்கிறேன். எதுக்குடா? இல்ல உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? கஷ்டப்பட்டு இந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணிருக்க. ஐயோ, நான் மட்டும் பண்ணலடா. நீ மட்டும் பண்ணலையா? அப்ப நான் வேற? நானும் சேர்ந்து தான்டா செஞ்சேன்.
எஸ் எஸ். எதுக்குடா? ரெண்டு பேர் சேர்ந்து எதுக்கு இந்த வேலை பார்த்துருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல திரு. அங்க 3 ஜோடிக்கு ரூம் டெக்கரேட் பண்ணோம். சேர்ந்த பூ பலூன் எல்லாமே இருந்தது. எதுக்கு வீணாக்குவானே, நமக்கு யூஸ் ஆகட்டுமேன்னு இங்க வந்து டெக்கரேட் பண்ணேன். என்ன நமக்கு யூஸ் ஆகுமா? ஆமா. எப்படியும் இன்னைக்கு ராத்திரி நமக்கு சிவராத்திரி தான். ஆமா ஆமா. தூக்கமேது. டேய் டேய், என்னடா பேசுறீங்க? ஷப்பா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க. ஏய், நீ எங்க கிளம்புற? தனியா மொட்டைக்காரையில கூட போய் படுத்துக்கிறேன். ஆளை விடுங்கடா. ஐய, நாங்க சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியாதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பாப்பா முழிச்சிருப்பாடா. நான் போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்துக்கிறேன். இன்னைக்கு பொழுது சரியா போகும். இதுக்குதான் சொன்னேன் இன்னைக்கு சிவராத்திரின்னு. இதுக்குதான் சொன்னியா? திரு, நாம இங்க எல்லாம் ஒன்னா வந்ததுல இருந்து நம்ம குழந்தைய யார் பாத்துக்கிறா? நாம தான். நம்ம குழந்தைங்க நைட்டு ஃபுல்லா தூங்குறாங்களா? ஐயோ, இங்க வந்த பிறகு குழந்தைங்களெல்லாம் பார்த்த பிறகுல தெரிஞ்சது அம்மாமார்களுக்கெல்லாம் கோவில் கட்டி கும்பிடலாம். அது என்னமோ உண்மைதான். ஒரு வாரத்துக்கே நமக்கு நாக்கு தள்ளுது. டேய் சரிடா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஐய, ஏண்டா? இப்படியும் குழந்தைங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க. அதனாலதான் பலூனு இந்த பூவெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு இங்க கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம். இப்ப பாரு, கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க நம்ம கையில தான் வருவாங்க. அண்ணா, சாதனா, என்னம்மா? அண்ணா இந்தாங்க சாய்க்குட்டி. பாத்துப்பீங்களா? தூங்க விட மாட்டேங்கிறானா? கொண்டு வாமா. இப்போ ஒத்துக்கிறேன்டா, நமக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். அண்ணே, என்ன நீங்களும் வந்துட்டீங்க? நமக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான் யா. சரிதான். ஏ சக்தி, பாப்பாவை என்கிட்ட கொடு. ஓ, நீ போய் ஸ்வேதாவை பாரு. இல்லடா, இப்பதான் பாத்துட்டு வந்தேன். பால் குடிக்க சொல்லிட்டேன். அண்ணி கூட தான் இருக்கா. அண்ணி பாத்துக்குவாங்க. தூங்க போறேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஓ, திரு, சக்தி, என் பையனை பாத்தீங்களா? இப்பதான் விடிஞ்ச மாதிரி எவ்வளவு எனர்ஜியா விளையாண்டுட்டு இருக்கான். ஆமா ஆமா ராஜு, ஆனா சாய்க்குட்டி மட்டும் இல்ல. இங்க பாரு, இவங்க 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கன்னு. காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதுல கூட அழுவாங்க. ஆனா நைட்டு தூங்கும் போது நாமெல்லாம் அழுவோம், அவங்க சிரிப்பாங்க. ஏண்டா, அப்படித்தானே நிலைமை போய்கிட்டு இருக்கு. இதுக்கே எப்படின்னா இன்னும் தவளணும், நடக்கணும், ஓடணும். ஆனா அப்ப நம்ம கண்டிப்பா பறப்போம். அப்பதான் பிள்ளைங்க வேகத்துக்கு நம்ம ஆக்டிவா இருக்க முடியும். சரிதான். ஆனா சக்தி, அடுத்த வருஷம் கொஞ்சம் எங்க பசங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க. உங்க குழந்தை புதுசா வருவாங்க. எப்படியும் அடுத்து ஃபுல்லா தூக்கம் இல்லைன்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு என் குழந்தை வந்த பிறகு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏண்டா? அதான் இப்பவே எல்லாத்தையும் பார்த்து பழகிக்கிட்டேனே. இனி அப்படியே பழகிக்காது. சரிதான் சரிதான். என்ன, இங்க அபிக்குட்டி மட்டும் மிஸ்ஸிங். அவ பாட்டி கூட இருக்கிறா. ஆமா ராஜு, அவ இருந்தா இன்னும் கலகலன்னு இருக்கும். சரி இருக்கட்டும். அபி பிறந்ததுல இருந்து இன்னைக்குதான் உங்க பாட்டிய பாக்குறா. இதனால 2 பேருமே விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. விடிஞ்சதும் பாத்துக்கலாம். எங்க விடிய? அதான் இன்னைக்கு சிவராத்திரின்னு சொல்லியாச்சே. ஆமாண்டா, நாம தாண்டா முதல் ராத்திரிய கொண்டாடுறோம். தொடங்கும் போது பனிராத்திரி பட்டு பாய் விரி சுபராத்திரி. என்னடி பெரியமா, அபிக்குட்டி. அபிக்குட்டியா? அட்டி வாங்க போற போடி. பெரியமா, பாப்பா கூட இன்னைக்கு நான் தூங்கலாம்னு நினைச்சேன். அடியே, ஏதாவது சொல்ல வச்சிடாத. அட்டி வாங்கிருவ போ. மாடிக்கு ராம் ரூம்கே போ. இந்த ரூம்ல தமிழும் ஹாசினியும் இருக்காங்க. பாட்டிமா ரூம்ல நந்தினியும் கண்ணாவும் இருக்காங்க. நாங்க எல்லாம் ஹால்ல தான் படுத்திருப்போம். ஏதாவது தேவைன்னா கூப்பிடு. போமா. சரி பெரியமா. காலையில உன் பொண்ணை பார்த்து கொஞ்சிக்கோ. அபிக்குட்டி அவ பாட்டி கிட்ட தான் இருக்கா. சரியா? மெதுவா போ. சரி பெரியமா. 2 ஜோடியும் அலப்பற பண்ணாம போயிடுச்சுங்க. நம்ம வீட்டு கழுதைதான். செல்லமா. தமிழ், என்னடா இப்படி தனியா ரூம்க்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்க? அதானே. சரி ஓகே, இன்னைக்காவது எந்த பயமும் இல்லாம நிம்மதியா தனியா உட்காந்து பேசலாம். எந்த பயமும் இல்லாமையா? ஆமா, லவ் பண்ண மொத்தம் பேச வந்தேனா? ஐயோ லேட் ஆச்சு. எங்க அண்ணன் தேடுவா, எங்க அம்மா தேடுவாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட உட்காந்து பேசிருப்பியா? ஓஹோ, இன்னைக்கு ஃபுல்லா விடிய விடிய 2 பேரும் உட்காந்து பேசிட்டு மட்டும் இருக்கிறோம். நான் ரெடி. ஓகேவா? சரி சரி சொல்லு. நமக்கு இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு முத எங்கேயாவது வெளியே போலாம். ஃபர்ஸ்ட் எங்க போலாம்?
ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு தான் போக சொல்லுவாங்க. சரி, உனக்கு பிடிச்ச கோவில்? பிடிச்ச கோவிலா? ம் எனக்கு நம்ம ஊர் அம்மன் கோவில் ரொம்ப பிடிக்கும். ம் சரி, நாளைக்கு ஃபர்ஸ்ட் அங்கேயே போலாம். என்ன தமிழ்? செல்லம்மா, நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் முத செய்யற எல்லா விஷயமும் நமக்கு பிடிச்சதா பெஸ்டா இருக்கணும். கோவில் மட்டும் இல்ல, பார்க்கு, பீச்சு, அப்புறம் சும்மா நார்மலா ஸ்நாக்ஸ் சாப்பிட போனாலும் அந்த கடையும் உனக்கு பிடிச்சதா. ஹோட்டல் போறது எல்லாமே. அப்புறம் ஊருக்கு போனாலும் உனக்கு பிடிச்சதா. எல்லாமே எனக்கு பிடிச்சதாவா? ம் ஏய் தமிழ், நம்ம ரெண்டு பேத்துக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணலாம். ம்ஹும். என் செல்லம்மாக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறதா எனக்கு பிடிக்கும். நாளையில இருந்து ஒவ்வொரு நாள் லிஸ்ட் எழுதுறோம், ஹாப்பியா ஊர் சுத்துறோம். ஓகே? சரிடா. அப்புறம் உன் படிப்பு எந்த காலேஜ்னு சொல்லு, எப்போ அட்மிஷன் பார்த்து போட்டுறலாம். சரிடா. உனக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லு. எனக்கா? ம் நந்துக்குட்டி. டேய் கண்ணுக்குட்டி, எதிர்பார்க்கவே இல்லடா. ரூம் பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ம் ஆமாமா. டேய் கண்ணுக்குட்டி, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னம்மா? உங்க அம்மா என்ன ரொம்ப பண்றாங்க? என்னமாச்சு? இன்னும் ஒரு நாள் கூட முடியலையே. அதத்தான் நானும் சொல்ல வரேன். இன்னும் ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள ரொம்ப பண்றாங்கடா. இங்க பாரு, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் சண்டை போட்டு விட்டுருவேன். சண்டை போடுவியா நந்து? ஆமா, நான் ஃபர்ஸ்டே ரூல்ஸ் எல்லாம் உன்கிட்ட சொன்னேன்ல. சொன்ன சரி சொல்லுமா, அம்மா என்ன சொன்னாங்க? காலையில சீக்கிரம் எழுந்து வேகமா குளி, வீட்ல கெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நீ வாட்டுக்கு 10 மணி வரைக்கும் தூங்காத, இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கடா. இதுக்கு நீ அம்மா கூட சண்டை போட போற? ஏய் பின்னென்ன, இதெல்லாம் எப்படியா சொல்லலாம்? வாய்ட்டுதாமா. டேய் கண்ணா. சரி அதெல்லாம் விடு, இப்ப நம்ம விஷயத்த பேசுவோம். ஏய், இது என்ன ஊராட்டி விஷயமா? இதுவும் நம்ம விஷயம் தான்டா. உங்க அம்மா என்கிட்ட தான் சொன்னாங்க, அப்பனா அது நம்ம விஷயம் தானே? நந்துமா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இதெல்லாம் நம்ம விஷயம் இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ கொஞ்சம் லவ்வா பேசலாமா? ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? நந்து, இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். தெரியும் தெரியும். தெரியும் தெரியுமா? இவ்வளவு அசால்ட்டா? வேற என்னடா பண்ண சொல்ற? இப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடவா? சரிதான். என்னடா, என்ன அமைதியாயிட்ட? இல்லம்மா, சாந்தி முகூர்த்தம்ல, அதனால கொஞ்சம் சாந்தியா அமைதியா இருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் ஆமால, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கணுமா? ஆமா ஆமா. ஆனா நீ எங்க? டேய் டேய், என்னடா என்ன குறை சொல்றியா? கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு உங்க அம்மா பேசுவாங்க, அடுத்து நீ குறை சொல்லுவ. இல்ல இப்படி எல்லாம் பண்ணா நான் எப்படி தான் குடும்பம் நடத்துறது? இனி காலம் பூரா உங்க கூட மல்ல கட்டிட்டே தான் இருக்கணுமா? எல்லாம் என் நேரம். சரி விடு, நான் போய் தூங்குறேன். என்ன? என்னடா ஆச்சு? இல்ல, ஒரு நிமிஷத்துல கொஞ்சம் பகீர்னு ஆயிடுச்சு. ஓஹோ, சரி சரி, ஓகே ஓகே, அப்பனா நான் போய் தூங்குறேன். நந்துக்குட்டி. நான் தூங்குறேன். குட் நைட். நந்து, வேண்டாம். நோ நோ. வேண்டாம். அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. நான் ஃபீல் பண்ணுவேனா? சான்ஸே இல்ல. நோ ஃபீலிங். குட் நைட். சரி ஓகே ஓகே, தூங்கு. தூங்கா? என்னடா அவ்வளவுதானா? ஆமா, அதான் ரொம்ப பண்றேல. இரு இப்பவே ஸ்டேட்டஸ் போடுறேன். ஸ்டேட்டஸ் போடுவியா? என்ன போடுவ? அதான் அந்த வடிவேல் சாங். வாடி பொட்ட புள்ள வெளிய, என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய, அந்த சாங் எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவேன். டேய் போ குட் நைட். அடிச்சேனா? ஆடு. நந்து, அதான் போய் தூங்குன்னு சொன்னேனே. கிறுக்கே. நந்துமா. அடி வாங்குவே. புரிஞ்சது. மக்கு கண்ணா. என்னம்மா? மக்கு கனவான்னு சொன்னேன். ஆமாமா, ரொம்ப மக்குதான். சரி, ஏதோ எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் கொஞ்சம் பெருசா. டேய், உங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணு சொல்லலையா? எதுவுமே சொல்லலையா? சொன்னாங்க. என்ன? ரெண்டு பேரும் இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாங்க. ஓ, ஏய் அப்பனா அதெல்லாம் சும்மா உன் கூட சண்டை போடலாம்னு நினைச்சேன். ஓஹோ, சண்டை தானே? சண்டை போடலாமே. ஏய் பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் தீயாய் மாறும் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் ஓய் சிவானி. சொல்லு ராம். என்னம்மா, கொண்டு வந்த பாலை கூட கொடுக்காம அங்க தூக்கி வச்சுட்டு கம்மன் உட்காந்துருக்க. உனக்கு வேணா எடுத்து குடிச்சுக்கோ.
வச்சுக்கோ. அவ்வளவுதானா? வேற என்ன? இல்ல பால் ஆறி இருக்கும். வேணா போய் சூடு பண்ணி குடி. சரிதான். சிவானி போறாம். போகவா? எங்க? எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட பேசாத. பேசாதையா? என்னமா ஆச்சு? ஆமா, இப்போ எதுக்கு இவ்வளவு டெக்கரேட் பண்ணிருக்கீங்க? அது சும்மா தூக்கம் வரலாட்டி இந்த பலூன்லாம் உடைச்சு விளையாட. என்ன லட்டுமா வேணுமா? ஐயோ ராம், கரெக்டா சொன்ன. பாரு ராம், பெரியமாட்ட அபி குட்டிய கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போறாம். சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு நாம கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல ராம், கல்யாணம் முடிஞ்சதும் முதல் நாள் உன் வீட்ல. ஓய், நம்ம வீடு. சரி சரி, நம்ம வீட்ல இப்படி உன் கூட தனியா இருக்கேன். இந்த நாள் நான் எப்படி நினைச்சேன் தெரியுமா? எப்படி? அபிக்குட்டி இவ்வளவு நாள் தனியா உன் கூட தானே தூங்கினா. நான் இங்க வர முதல் நாள் அபிக்குட்டிக்கு கதை சொல்லணும், அவளை என் மேல படுக்க போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும். இப்படி எல்லாம் நான் ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லாம அபிக்குட்டிக்கு தெரியும் நான் இங்க வந்துட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்னு. அவளுக்கு தெரிஞ்சேவும் இப்படி நாம மட்டும் தனியா இருந்து அவளை தனியா விட்டா பாப்பா ஏங்குவாள. ஆமாமா, காலையில இருந்து லட்டுமா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இனி அம்மா என் கூட இருக்காங்கன்னு. அதான் ராம், அபிக்குட்டிக்கு 1 வயசுக்குள்ளனா ஒண்ணும் தெரியாது. 3 வயசு ஆகுதுல, அப்பா அம்மாவும் நம்மளை விட்டுட்டு தனியா இருக்காங்கன்னு அவளுக்கு தோணுமா தோணாதா? கண்டிப்பா தோணும். அதான் எனக்கு ஃபீலா இருக்கு. ஏன் ராம், பாப்பா இங்க இருந்தா என்ன? நீ பாக்குறது புரியுது. அதுக்காக 2வது குழந்தை பெத்துக்கிறவங்க முத குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டா வருவாங்க? இது மட்டும் எனக்கு சரியா புரியலையே. ராம், இப்போ உனக்கு என்ன, பாப்பா கூட இருக்கணும் அவ்வளவுதானே? இன்னைக்கு ஃபுல்லா நான் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். லூசு, அவ தூங்கிடுவா. பரவாயில்ல, நான் தூங்க வைக்கிறேன். சரி, இரு, பாப்பாவை கூட்டிட்டு வரேன். நீயா? ஏன்? பெரியமா வைவாங்க. நான் பேசிக்கிறேன். இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும், எல்லாரும் தூங்கிடுவாங்க. நாம போய் பாப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம். என் அறிவு பொண்டாட்டி, எல்லாரும் தூங்கி லட்டு குட்டி மட்டும் தூங்காமையா இருப்பா? ஆமால, குழந்தை தூங்கிடுவா. அதுக்குதான் சொல்றேன், இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாம் ராம், பெரியமா பார்த்தா திட்டுவாங்க. நான் பேசிக்கிறேன். யாரு ராம்? அபிக்குட்டி. ராம், அபி. இருமா, நான் கதவை திறக்கிறேன். அபிக்குட்டி, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கமே வரல. தூக்கம் வரலையா? ஏய், உன் கூட பாட்டி எல்லாம் படுத்திருந்தாங்களே, அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தியா? தேடுவாங்கல்ல. ஐயோ என் தங்கம், என்ன தேடி வந்தீங்களா? சரி சரி, நாம 2 பேரும் தூங்கலாமா? இப்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப. ராம், உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? லைட்டா. ஹே, இதுக்கெல்லாம் வருத்தப்படுவேனா? நீயும் ரொம்ப ஹாப்பி, என் லட்டுமாவும் ஹாப்பி. இதுக்கு மேல என்ன வேணும்? என்னென்ன என்ன சொன்ன? என்னமா சொன்னேன்? என்னென்ன ஓ லட்டுமாவா? சாரி, நம்ம லட்டுமா. அபிக்குட்டி, நம்ம என்ன பண்ணலாம்? 3 பேர் சேர்ந்து விளையாடலாமா? இல்லாட்டி கதை சொல்லலாமா? இல்லாட்டி பாப்பாவுக்கு தூக்கம் வந்தா சொல்லு, படுத்து தூங்கலாம். என்ன பண்ணலாம்? பாட்டி கிட்ட இருக்கிற வரைக்கும் தூக்கமே வரல, ஆனா உங்க கிட்ட வந்ததும் தூக்கம் வருது. நாளைக்கு விளையாடலாமா? சரிடா கண்ணு, வா அப்படியே அம்மா மேல சாஞ்சுக்கோ. பாப்பா தூங்கு. சரிமா. லட்டுமா, இங்க அப்பா இருக்கிறேன், மறந்துடாத. அவ்வளவுதானா? சரி, படுத்துக்கோ. ராம், இங்க பாரு, சாஞ்சது தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவ ரொம்ப ஆக்டிவா விளையாடுவாமா, ஆனா தூக்கம் வந்துட்டா எப்படி தூங்குறானே தெரியாது. அடுத்த செகண்ட் தூங்கிடுவா. ராம் அழகா தூங்குறாள. பாத்தியா ராம், என் மேல உள்ள பாசத்தை? என்ன பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கா. என்ன ராம், என்ன யோசிக்கிற? லவ் யூமா. ஹேய் ராம், இன்னைக்கு இப்படிதான் ஓகேவா? இது கூட நல்லா இருக்கே. ராம் சொல்லுமா. ஏதாவது பேசே. தூக்கம் இல்லையா? லட்டுமாவுக்கு டெய்லி கதை சொல்லுவேன், அது மாதிரி கதை சொல்லட்டுமா? ராம், ஃபர்ஸ்ட் நைட்ல கதை சொல்லி தூங்க வைக்கிற ஒரே ஹஸ்பண்ட் நீதான். ஓய், சேட்டதானா? சும்மா சொன்னேன் ராம்.
சரி சரி, நீ லட்டுமாவுக்கு என்ன கதை சொல்லுவ? சொல்லு ராம், கேக்குறேன். வேண்டாம் வேண்டாம், நான் என் பொண்டாட்டியை தூங்க வைக்கல. ராம். சரி சொல்றேன், கேக்குறியா? ம். சிவானி, பாப்பா உருளுவா, பத்திரமா புடிச்சுக்கோ. ராம், அவ அம்மா கைக்குள்ள இருக்கா, அதனால கவலைப்பட வேண்டியல. ஓகே ஓகே. சரி, கதை சொல்றேன் கேளு. ராம், கைய சும்மா மட்டும் வச்சிருக்க, தட்டி கொடுத்துட்டே சொல்லு. சரிதான். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடே, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடே.